ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க பழனி பார்த்தீங்கன்னா குமார் கிட்ட டேய் எங்கடா போயிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல சித்தப்பா அப்படின்றாங்க. அதுதான் இவ்வளோ ஸ்மெல் வருதேடா, குடலை பிடுங்கிட்டு வெளியே வர்ற மாதிரி இருக்கு. குடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஏன்டா அந்த புள்ள அங்க உனக்காக வெயிட் பண்ணிருக்கு, ஏன்டா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? நாங்க தான் அவ்வளோ படிச்சு படிச்சு சொன்னோம்ல, ஏன்டா இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பழனி. அதுக்கு குமார் பார்த்தீங்கன்னா இல்ல சித்தப்பா அது கொஞ்சமா தான் அப்படின்றாங்க. இத பெரியப்பா கிட்ட எதுவும் சொல்லாத சித்தப்பா அப்படின்றாங்க. டேய் பெரியப்பா கிட்ட சொல்றது 2வது விஷயம்டா. இப்ப அந்த புள்ள உனக்காக எவ்வளோ ஒரு ஆசையா காத்துன்னு இருக்கும். நீ ஏன்டா இந்த மாரி பண்ற அப்படின்றாங்க. இல்ல சித்தப்பா இனிமே அந்த மாரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பழனி கிட்ட சொல்றாங்க. அதுக்கு பழனி பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல பண்றத விட்றா. ஏன்டா இந்த மாரியெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? கல்யாணம் ஆன முதல் நாளே குடிச்சிட்டு வந்தா என்னடா நினைப்பாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி சித்தப்பா இதுக்கு மேல இந்த இந்த மாரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து குமார் போயிடுறாங்க. பழனி பார்த்தீங்கன்னா, என்னதான் இவன் பண்றானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிச்சுன்னு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பாண்டியன் பார்த்தீங்கன்னா டிவி சவுண்டா வச்சுக்கின்னு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ரூம்ல பார்த்தீங்கன்னா, செந்திலும் மீனாவும் தூங்கிட்டு இருக்காங்க. செந்தில் பார்த்தீங்கன்னா, என்ன சவுண்டு? யாரு டிவி பார்க்குறா? அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. ஐயோ! இவரா? இன்னைக்கு நைட் ஃபுல்லா தூங்க விட மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ரூம்குள்ள போறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, மீனாவும் எந்திரிச்சிடுறாங்க. "எங்க போயிட்டீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல டிவி சவுண்டு கேட்டுச்சு. அதுதான் யார் பார்க்குறான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன்" அப்படின்ட்டாங்க. "டிவி சவுண்டு கேட்டா யார் பார்ப்பாங்க? மாமா தான் பார்த்துட்டு இருப்பாரு. நீங்க ஏன் அத போயிட்டு பார்த்துட்டு வரீங்க?" அப்படின்ட்டாங்க. "இல்ல இன்னைக்கு நைட்டு தூங்குன மாரி தான்" அப்படின்ட்டாங்க. "இதுல போய் என்ன இருக்கு? மாமா தான் டிவி பார்க்குறாருன்னு தெரியுதுல்ல. விடுங்க. நீங்க வந்து படுத்துன்னு தூங்குங்க. நாளைக்கு வேலைக்கு போற ஐடியா இல்லையா? ஆஃபீஸ் போணும்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. அதுக்கு உடனே செந்தில் பார்த்தீங்கன்னா, "என்ன அத வேற ஞாபகப்படுத்திட்டியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் என்னாச்சு?" அப்படின்ட்டாங்க. "இல்ல அந்த லஞ்சம் வாங்குன விஷயம் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சது எல்லாமே எனக்கு ஆஃபீஸ் போனா அதே ஞாபகமா இருக்கு. அதே டென்ஷனா இருக்கு" அப்படின்ட்டாங்க. "அது மட்டும் இல்ல நான் லஞ்சம் வாங்குனது கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா எல்லாரும் பார்த்தீங்கன்னா, குத்தி காட்டுற மாரியே பேசுறாங்க. அதுதான் ஒரு மாதிரியா இருக்கு மீனா" அப்படின்றாங்க. "இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த பதட்டமும், பயமும் அது அப்படியே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு மீனா பார்த்தீங்கன்னா, "இப்ப குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்றாங்க இல்லையா? அந்த மாரி தான். நான் உங்கள குத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டுலாம் எதையும் யோசிக்காதீங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு அது அப்படிதான் இருக்கும். அப்புறம் நார்மல் ஆயிடும். இப்ப பேசுறவங்கள பத்தி நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க தைரியமா இருந்தீங்கன்னா, அந்த பதட்டமும், பயமும் பார்த்தீங்கன்னா போயிடும். இப்ப வந்து நீங்க தூங்குவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "இந்த சவுண்ட்ல எங்க மீனா தூங்குறது?" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாங்க. "காதுல பெட்ஷீட்ட வச்சு அமுத்தி புடிச்சுன்னு தூங்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, குமார் ரூம்குள்ள போறாங்க. சுடரும் பார்த்தீங்கன்னா, அமைதியா பெட்ல உட்கார்ந்துன்னு இருக்காங்க. குமார பார்த்த உடனே எந்திரிக்கிறாங்க. "என்ன நீ சாப்பிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு குமார் கேட்குறாங்க. "ஆமா, இல்ல நான் சாப்பிடும்போதே தான் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டோம்ல" அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, பீரோல இருக்கிற சரக்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஊத்தி குடிக்கிறாங்க. அப்ப சுடர் பார்த்தீங்கன்னா, "என்ன இது?" அப்படின்றாங்க. "என்ன தெரியலையா இது சரக்கு?" அப்படின்றாங்க. "இப்ப எதுக்கு இங்க குடிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கேட்குறாங்க. "என்ன உன்னோட பேரு மட்டும் தான் எனக்கு உன்ன பத்தி எந்த டீட்டெயிலும் எனக்கு தெரியாது. உன்ன நான் எதுக்காக கல்யாணம் பண்ணேன் தெரியுமா? அந்த பக்கத்து வீட்ல இருக்காளே, அவளுக்காக தான் உன்ன கல்யாணம் பண்ணேன்" அப்படின்றாங்க. "என்ன யாரு?" அப்படின்ட்டாங்க. "எல்லாம் அந்த அரசிக்காக தான். அவள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டா, அவ முடியாதுன்னு சொல்லிட்டா. அது மட்டும் இல்ல என்னோட அப்பத்தாவும் அவ வீட்டு வாசப்படி போயிட்டு பொண்ணு கேட்டதுக்கு கட்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாளாம். அந்த அந்த ஒரு இதால தான் நான் பார்த்தீங்கன்னா, இப்ப அவளுக்கு முன்னா உன்ன நான் யாராச்சும் கல்யாணம் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அந்த நேரத்துல தான் உன்ன எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்காக தான் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கினேன். உன்னோட ஃபுல் டீட்டெயிலும் எனக்கு எதுவுமே தெரியாது. உன்னோட பேர தவிர" அப்படின்னு சொல்றாங்க. "அவளும் யாராச்சும் ஒருத்தன கல்யாணம் பண்ணிப்பா. இருந்தாலும் அவளுக்கு முன்ன நான் கல்யாணம் பண்ணி காட்டணும்ல. நான் ஜெயிக்கணும்ல. எல்லா விஷயத்துலயும் அவளே ஜெயிச்சுட்டு இருக்கணுமா? நானாச்சும் ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த கல்யாண விஷயத்துல நான் அவள ஜெயிச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. சுடர் பார்த்தீங்கன்னா, என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படி அழுறாங்க. நம்ம யார் பேச்சையும் கேட்காம இவர கல்யாணம் பண்ணிக்கிட்டோமோ அப்படின்ற மாரி யோசிச்சுன்னே பார்த்தீங்கன்னா, அவங்க கண் அப்படியே கலங்குது. குமார் பார்த்தீங்கன்னா, "என்ன என்ன பார்த்துட்டு இருக்க? உக்காரு, படுத்துன்னு தூங்கு, நானும் தூங்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குமார் படுத்துன்னு தூங்கிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பாண்டியன் டிவி பார்த்துன்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கோமதி பார்த்தீங்கன்னா, "இன்னைக்கு ஏன் சிவராத்திரி தானா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னங்க கோமதி சொல்ற?" அப்படின்றாங்க. "இல்ல நான் தூங்குறனாலே என்ன ரூம்ல போயிட்டு நான் தூங்குறேன்றேன். என்னையும் தூங்க விடாம இங்க உட்காந்து இப்படி டிவி பார்க்க வச்சுன்னு இருக்கீங்களே" அப்படின்ட்டாங்க. "இப்படி 24 மணி நேரமும் டிவி பார்த்துட்டு இருந்தா கண்ணு போகாதுங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. "என்ன நான் போய் கிட்டயே உட்காந்து பார்க்குறேன். தூரமா இருந்து தானே கோமதி பார்க்குற" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. "சரிங்க நான் ரூம்ல போய் படுத்து தூங்குறேன்" அப்படின்றாங்க. "இல்ல இங்கேயே தூங்கு. என்னையும் தூங்க விட மாட்றீங்க. சரவணனையும் வேற அவன் ரூம்ல படுத்து தூங்கியிருப்பான். அவனையும் இங்க தூங்க வச்சிருக்கீங்க. ஏங்க இந்த மாரி பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "சரி ஒண்ணும் இல்ல கோமதி, டிவி பார்க்கறது நல்லது தான்"
அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. சரி இதான் ரிமோட்ட பிடிச்சுக்கோ, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறாங்க. நீங்க போயிட்டு வரதுக்குள்ள நான் எப்படியாச்சும் தூங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு படுக்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, செந்திலோட ரூமுக்கு நேரா போயிட்டு பார்த்தீங்கன்னா, கால வச்சு வச்சு பார்க்குறாங்க. உடனே கோமதி கிட்ட ஓடி வந்து, "கோமதி அவன் ஏசி போட்டு படுத்துன்னு இருக்கான். எவ்வளோ கரண்ட் பில் வரும் சொல்லு? 2 பேரும் இந்த மாரி ஏசியில படுத்து தூங்குறாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. அதுக்கு கோமதி, "இப்ப என்னங்க ஏசி போட்டு தானே படுத்துன்னு தூங்குறாங்க. தூங்கின்னு போறாங்க விடுங்க. அவன் தான் கரண்ட் பில் அவன் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். நீங்க ஏங்க இப்ப ஃபீல் பண்றீங்க? விடுங்க" அப்படின்னாங்க. "ஏய் கோமதி நான் போயிட்டு வேணா கதவ திறந்து ஏசி ஆஃப் பண்ணிட்டு வந்துரவா?" அப்படின்னாங்க. "அவங்களுக்கு குடுக்கமா இருக்கும் போட்டுன்னு இருப்பாங்க. விடுங்க ஏங்க நீங்க இந்த மாரி பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. "குடுக்கமா இருந்தா என்ன ஒரு 10 நிமிஷம் போட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தானே? இந்த மாரி போட்டு இருந்தா எப்படி கரண்ட் பில் எவ்வளோ ஆகும் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? நீங்க பாத்ரூம் போறேன்னு தானே சொன்னீங்க. நீங்க ஒழுங்கா பாத்ரூம் போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "உனக்கு காசோட அரும பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த மாரி தான் நீ பேசிட்டு இருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் அங்கருந்து போயிர்றாங்க. இவர் ஏன் தான் இந்த மாரி பண்றாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோமதி யோசிக்கிறாங்க. இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, ஹால்ல பார்த்தீங்கன்னா மீனாவும், ராஜியும் உட்காந்துருக்காங்க. அப்ப மீனா பார்த்தீங்கன்னா, "என்ன ராஜி, எனக்கு ஏன் தான் பொழுது விடியுதுன்னே தெரியல. ஃபுல்லா நைட்டா இருந்தாவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தோணுது. பொழுது விடிஞ்சா காலையில ஆஃபீஸ் போணும், இந்த வேலைய பார்க்கணும், அந்த வேலைய பார்க்கணும்னு எனக்கு டென்ஷனா இருக்கு. பேசாம ஒரு 4 நாளைக்கு நைட்டாவே இருந்தா வீட்லயே இருந்துரலாம்ல ராஜி?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்டிருக்காங்க. இங்க ராஜி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அத காதுலயே வாங்காம இருக்காங்க. "ஏய் ராஜி என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இப்ப என்ன சொன்னேன்?" அப்படின்ட்டாங்க. "என்ன சொன்னீங்கக்கா? நான் காதுல வாங்கலையே" அப்படின்ட்டாங்க. "ஓ! நீ எந்த நெனப்புல இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, கதிர் போறத பார்த்துட்டு ராஜி பார்த்தீங்கன்னா, "இருங்கக்கா வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பின்னாடி போயிர்றாங்க. "ஓ! இந்த நெனப்புல தான் இருக்கியா? அப்ப நான் தான் அவுட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்களுக்குள்ளயே பேசிக்கிறாங்க. இங்க ரூம்குள்ள போன ராஜி பார்த்தீங்கன்னா, கதிர் கிட்ட, "என்ன கதிர் நைட் ஃபுல்லா தூங்குனீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கதிர் பார்த்தீங்கன்னா, "இல்ல ராஜி" அப்படின்னாங்க. "நீ தூங்குனியா?" "நானும் தூங்கல கதிர். ரொம்ப டென்ஷனா இருக்கு. இப்ப நீ போயிட்டு மெடிக்கல்ல நான் சொன்னத வாங்கிட்டு வரியா?" அப்படின்ட்டாங்க. "என்ன வாங்கிட்டு வரணும்?" அப்படின்றாங்க. "என்ன அதுக்குள்ள மறந்துட்டியா கதிர்? பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வா போயிட்டு" அப்படின்னாங்க. "எங்க நான் எங்க போயிட்டு வாங்கிட்டு வரது? வா நீயும் கூட போலாம்" அப்படின்றாங்க. "நான் எதுக்கு வரணும்? அது எப்படி இருக்கும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அது எனக்கும் தெரியல. யாராச்சும் கேட்கலாமே" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. "வெளியிலலாம் யாரையும் கேட்க முடியாது. கேட்டா வீட்ல இருக்கிறவங்கள தான் கேட்கணும். அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருமே. தெரிஞ்சா பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கேட்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம். நானே போயிட்டு வரேன்" அப்படின்றாங்க. சரி போயிட்டு என்ன கேட்கணும் அப்படின்றாங்க. "பிரெக்னன்சி கிட்டு" அப்படின்றாங்க. சரி அப்படி அத கேட்டாவே குடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. ராஜி பார்த்தீங்கன்னா, ஆமா அப்படின்றாங்க. சரி ராஜி நீயும் வா என் கூட அப்படின்றாங்க. எதுக்கு அப்படின்றாங்க. துணைக்கு தான் வா அப்படின்றாங்க. இந்த மாரி டைம்ல நீ தான் என் கூட இருக்கணும். இப்ப என்ன உங்களுக்கு துணையா கூப்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. ஓ! அப்ப நீ பிரெக்னன்சி இருப்பன்னு சொல்லிட்டு நீயே கன்ஃபார்ம் பண்ணிட்டியா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. அது கிட்டு வாங்கின்னு வந்து செக் பண்ணா தான் தெரியும். நீ போயிட்டு வாங்கிட்டு வா அப்படின்ட்டாங்க. சரி, சரி விடு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிர் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப் போறாங்க. மெடிக்கல் ஷாப்க்குள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, "என்ன சார் வேணும் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு 2 லேடி வந்தோனே கதிர் பார்த்தீங்கன்னா வெளிய வந்துடுறாங்க. "என்ன மெடிக்கல்குள்ள இவ்ளோ பேர் வராங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளயே யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போறாங்க. "சார் சொல்லுங்க இப்பயாச்சும் என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ப பிரெக்னன்சி கிட் வேணும் அப்படின்னாங்க. "இதுவா இவ்ளோ தயங்கி கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குடுக்குறாங்க. "எவ்வளோ சார்?" அப்படின்றாங்க. "ரூ. 50 ரூ. 50 தானா?" அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க சார் ஒரு கவர்ல போட்டு குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. அவரும் போட்டு குடுக்குறாங்க. கதிரும் வாங்கிட்டு வெளிய வராங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.